முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து கைது. ரொம்ப நாளாக வந்து தலைமறைவாக இருந்தார். ஒரு வழியாக கைது. தலைமறைவாக கேரளாவில் போய் ஒழிச்சிருக்காங்க பாருங்க. நீங்கள் 1980களில் இருந்து இந்த பிள்ளைங்களை கடத்திட்டு போய் பாம்பேயில் விற்கிறவங்கலேருந்து எல்லாருமே கேரளாவுக்கு தான் போவாங்க. கேரளாவுக்கு போனால் ஈஸியாக மாட்டிடுவாங்க. நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி பாலசுப்ரமணியன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த படுகொலை சம்பந்தமாக உடனடியாக வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆட்டோ ஓட்டுநராக இருந்து பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக கட்சியில் சேர்ந்ததாக சொல்கிறோம் நாம் தமிழரில். அதனால் அவர் அரசியலுக்காக வந்து இந்த தமிழ் மண்ணுக்கு வந்து ஒரு நாள் என் கையில் வரட்டும், மதுரை எப்படி சுத்தப்படுத்தி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அரசியலுக்கு வந்தவங்களாம் கிடையாது. ஏற்கனவே கொள்றது தான் தெரியும். இப்போ கட்சிக்குள்ளே வந்ததுனால கட்சிக்காரனை கொண்டுட்டாங்க. திருமங்கலத்தோட என்கவுண்டர் சரண்டரான ஒருத்தரை வந்து என்ன காரணத்துக்காக என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு பார்க்க முடியும். மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, கம்சர் சரியில்லை, கம்சரை மாற்றி வச்சு அப்போ ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் பயப்படுவாங்க ரவுடிகள்னால ஒரு சம்பவம். குற்றவாளிகளுக்கு என்ன லாங்குவேஜில் சொன்னால் புரியுமோ அந்த லாங்குவேஜில் வந்து இனிமேட்டு போலீஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பல ரவுடிகள் கேட்ப சென்னையில் உள்ள ரவுடியே ப்ளஸ் ரவுடிகள்லாம் தப்பி ஓடி தலைமைட்டாங்க. கொஞ்சம் நாளைக்கு இருப்பாங்க, அதுக்காக அங்கேயே இருப்பானா, அங்கே போய் இருப்பான். அந்த ராணிப்பேட்டை மாவட்ட பாடுறான், இங்கே போய் அப்படியே செட்டிலாகி அங்கே இருப்பாங்க. அப்படியே ஆந்திராவுக்குள்ள ஓடிக்கிறாங்க போலீஸ். வணக்கம் உமாபதி சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உமாபதி சார், முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து கைது. ரொம்ப நாளாக வந்து தலைமறைவாக இருந்தார். ஒரு வழியாக கைது. தலைமறைவாக கேரளாவில் போய் ஒழிச்சிருக்காங்க பாருங்க. நீங்கள் 1980களில் இருந்து இந்த பிள்ளைங்களை கடத்திட்டு போய் பாம்பேயில் விற்கிறவங்கலேருந்து எல்லாருமே கேரளாவுக்கு தான் போவாங்க. கேரளாவுக்கு போனால் ஈஸியாக மாட்டிடுவாங்க. ஏன்னா அதனால தான் ராஜேந்திர பாலாஜிலாம் கர்நாடகா பக்கம் தப்பி ஓடும்போது வலை வீசி பிடிச்சிட்டாங்க. பேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டு போகும்போது தமிழ்நாடு போலீஸ் போய் அங்கே குடகு பக்கத்தில் போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரு வேனில் போகும்போது பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. விஜயபாஸ்கர்லாம் பாவம், தப்பிக்க தெரியாத ஒளிய தெரியாத தலகாரி வீட்டில் ஒளிஞ்ச மாதிரி முன்ஜாமீன் போட்டிருந்தாப்புல கிடைக்கல. அது இப்போ உள்ள அவர் தப்பிக்கும் போதே வந்து போலீஸுக்கு தெரியும், சரி ஏதோ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இப்போ அடுத்து தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட்டை கேட்பாங்க. என்ன பிடிக்கணுமா இல்லை முன்ஜாமீன் கிடச்சிருமா என்ன பண்ணலான்னு. பிடிச்சிட்டுவாங்க, 2-4 நாள் ஜெயிலில் இருக்குதுன்னு இருப்பாங்க. அதனால தேடிக்கிட்டு இருந்தேன், தேடலை, முன்ஜாமீன் போடுறதுக்காக விட்டுருப்பாங்க. சரி போட்டு கோர்ட்டே முன்ஜாமீன் கொடுக்கலன்னொடனே சரி எங்கேயா இல்லை தலைமறைவாக இருக்கும்னு சொல்லி ஒரு இடத்துல படுத்துருக்கு. பால்கனியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கார் கேரளாவில் ஒரு லாட்ஜில். என்ன பண்ணலான்னு அதை பிடிச்சி வண்டியில் ஏற்றி கொண்டு வாங்கன்னு இருப்பாங்க. இவர் என்ன இதா போய் இவர் என்ன சேகுவாராவா போய் பிடிக்க முடியாது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் கொரில்லா யுத்தம் நடந்தது. எங்கேயாவது வண்டி ஏறி எங்கிட்ட போகலான் இருப்பாங்க. கேரளாவில் தெரிஞ்ச வீடு இருக்குது, சரி நீங்கள் வாங்க நீங்கள் ரூம் போட்டு வைக்கிறேன் தங்குங்கன்னு இருப்பாங்க. ஒரு மாறு வேஷத்தில் சில பேர் ஏதோ ஒரு படத்தில் மறு வச்சுட்டு இல்லை வடிவேல் மறு வச்சா மாறு வேஷம் அப்படி மாறிடுன்னு பேண்ட்டு சட்டையை போட்டுட்டு மாறு வேஷத்தில் போயிருப்பாப்புல. அந்த மாறு வேஷம் நினச்சிக்கிட்டு விஜயபாஸ்கரை போகிறப்ப அங்கே உள்ள போலீஸ் பார்த்துருப்பாங்க, விஜயபாஸ்கர் தானே இது இந்த பக்கம் போகிறாரா, சரி போட்டு அப்படின்னு விட்டுருப்பாங்க. சரி என்ன அப்புறம் கவர்மெண்ட்டில் சொல்லி சரி தூக்கிறீங்க, கொண்டாந்து 4 நாள் அடைச்சி போட்டிருக்கேன்னு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. 100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சார். அவ்வளவு நிலம் அப்படிங்கிறது எப்படி வந்து பாசிபிள் ஆச்சு? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி? 100 கோடி ரூபா நிலம்னா என்ன பிரம்மாண்ட நிலமா? அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து சென்னை சிட்டியில் இப்போ கேகே நகரில் 1 ஏக்கர் எங்கேயுமே கிடையாது. 1 ஏக்கர் இப்போ 1 ஏக்கர் இருக்குன்னு வைங்களேன், அந்த 1 ஏக்கரே 25 கோடி ரூபாய்க்கு போகும். 4 ஏக்கர்னா ஒரு பெரிய அது 100 கோடி ரூபா வேல்யூ. அதாவது இடத்த பார்க்கும்போது அதோட வேல்யூ தெரியாது, அதோட ஆக்சுவல் வேல்யூ 100 கோடியாக இருக்குது. அக்கா அப்படி தான் பார்க்கணுமே தவிர 100 கோடி நிலம்னோடனே அப்படி கண்ணு கெட்டின தூரம் பணமரம் வரைக்கும் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அட்டையை போடணுன்னு ஆசைப்பட்டிருக்காரு, அமைச்சராக இருக்கும்போது அட்டையை போட்டார், இப்போ பிடிச்சிட்டாங்க. அப்போ ஒன்றும் செய்ய முடியாது, ஆளுங்கட்சியில் இருக்கும்போது எடப்பாடி துணையோடு இருந்திருப்பார். இப்போ வந்து பிடிச்சிட்டாங்க. கட்சி ஆட்சி மாறினோடனே ஆதாரத்தோடு மாட்டியிருக்கோம், பிடிச்சிப்போ அந்த இடத்த பிடிங்கி திருப்பி கொடுக்குறாங்க. அவருக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ ஒரு வாரம் 10 நாள் ஜெயிலில் இருப்பார், அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த நடவடிக்கையும் அவர் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தூக்கிலையா போட முடியும்? அப்படி யாராவது தூக்கில் போட்டுருக்கலாம் கிடையாது. பிடிச்ச நீண்ட நாள் உள்ளே போட்டது அப்படின்னா லாலு, ஜெயலலிதா இந்த மாதிரி ஆட்களை தான் போட்டிருக்காங்க. அதனால் விஜயபாஸ்கர் வந்துடுவார், பெருசாக ஒன்றும் இதில் போட மாட்டாங்க.
இருக்குது. அப்படிலாம் பார்த்தா எடப்பாடிலாம் பிடிச்சி உள்ளே போட்டால் ஜென்மத்துக்கும் ஆயில் தண்டனை அளவுக்கு குற்றங்கள் இருக்குது. அதனால் பெருசாக பண்ண மாட்டாங்க, பிடிச்சி உள்ளே போட்டு வெளியே விட்டுருவாங்க. ஓகே சார். நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி பாலசுப்ரமணியன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த படுகொலை சம்பந்தமாக உடனடியாக வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும், அப்படி இல்லைன்னா எல்லா இடத்துலையுமே வந்து போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கொலைக்கு பின்னாடி வந்து அரசியல் பழிவாங்குதல் இருக்கா? முதல் கட்ட விசாரணையில் என்னென்னா, அவர் ஆட்டோ ஓட்டுநர்னா நம்ம இதுன்னு சொல்லலை, ஆட்டோ ஓட்டுநராக இருந்து பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக கட்சியில் சேர்ந்ததாக சொல்கிறாங்க நாம் தமிழரில். அதனால் அவர் அரசியலுக்காக வந்து இந்த தமிழ் மண்ணுக்கு வந்து ஒரு நாள் என் கையில் வரட்டும், மதுரை எப்படி சுத்தப்படுத்தி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அரசியலுக்கு வந்தவரெலாம் கிடையாது. வந்திருக்காரு தப்பி ஓடி தலைமுறை வாரக்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வேணும், எந்த கட்சியில் பிடிச்சிருக்கோ அந்த கட்சியில் சேர்ப்பானா அங்கே சேரலாம். 2 கட்சியில் தான் சேர முடியும், புது கட்சியில் தானே சேர முடியும், பழைய கட்சியில் சேர்க்க மாட்டாங்க. அதனால் என்ன அப்படின்னா, இப்போ ஒன்று பிஜேபியில் சேரணும், இல்லை நாம் தமிழரில் சேரணும். அதனால் இப்போ சில பேர் பல பெரிய ரவுடிகள்லாம் காசு கொடுத்து பிஜேபியில் சேர்ந்துறான். சின்ன சின்ன ரவுடிகள்லாம் சில பேர் டக்குன்னு பார்ப்பாங்க, சரி அங்கே போகிறோம் இங்கே போகலாம், அங்கே நிறைஞ்சிருச்சு, பெரிய ஆள்லாம் அங்கே இருக்காங்க, அதனால் இங்கே வந்து சேர்ந்துருப்பாங்க. அது ஏற்கனவே பகையாக இருந்திருக்கும், ஏற்கனவே கொள்றதுக்கு தான் தேடிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கட்சிக்குள்ளே வந்ததுனால கட்சிக்காரனை கொண்டுட்டாங்கன்ற மாதிரி ஆகுது. ஓகே, அப்படி தான் பார்க்கணுமே தவிர இதை வந்து அவர் ரொம்ப யோக்கியவான்னு இப்போ ராட்டை சுற்றிக்கிட்டு இருந்தார் மதுரை இதில் காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு நேராக காந்தி மண்டபத்துக்கு போய் 1 ஹவர் ராட்டை சுற்றிட்டு 7 மணிக்கு மெடிடேஷனில் இதில் உட்காந்துட்டு ஒரு 7:30 8 மணிக்கு வந்து ஆட்டுப்பால் குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு காய்கறிலாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை, சட்டை கூட போட மாட்டாரான் வீட்டில் இருக்கும்போது. அப்படி மாதிரி ஒரு ஆளை கொண்டுட்டாங்கன்னா பரவாயில்ல, ஏற்கனவே கட்ட பஞ்சாயத்து 3 வழக்கு 4 வழக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து சகஜம்தான், ஒன்றும் பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே சார். திருவெங்கடத்தோட என்கவுண்டர், சரண்டர் ஆன ஒருத்தரை வந்து என்ன காரணத்துக்காக என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் அவசரகதியில் இந்த வழக்கையே முடிக்கணும்னு துடிக்கிறாங்க. சரண்டர் ஆனவர் கொண்டு போய் அப்புறம் மகாத்மா காந்தி ஆசிரமத்திலேயே இதில் கொண்டு சேர்க்க முடியும்? குஜராத்தில் சரண்டர் ஆகிட்டார், திருந்திட்டார், உடனே 2 நாளில் கொண்டு போய் சபர்மதி ஆசிரமத்தில் போய் இவரை மேனேஜராக போட முடியுமா? ஏற்கனவே தெல்லவாரி கொலகாரன், கொன்னதுக்கான ஆதாரம் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கமிஷனர் சரியில்லை, இன்னொன்னே கமிஷனரை மாற்றியாச்சு. அப்போ ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் பயப்படுவாங்க ரவுடிகள் அப்படின்றதுனால ஒரு சம்பவம் போய் சரி வாப்பான்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்து ஸ்கெட்சு போட்டிருக்காங்க. எங்கடா ஸ்கெட்சு போட்டீங்க, என்னடா பண்ணீங்க அப்படிங்கும்போது இங்கே தான் இல்லை, இந்த இடத்துல தான் போட்டீங்களா ஸ்கெட்சு, உலகம் உருண்டை என்று உனக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க, தெரியும்னு இருப்பான். அங்கேயே போட்டாங்க, ஸ்கெட்சு போட்ட இடத்துல ஆரம்பித்து உனக்கு ஸ்கெட்சு போட்டாங்க அப்படின்றது தான் அந்த புள்ளி. ஓகே, அதனால் அது வந்து இது அவன் பெரிய தியாகினோ இல்லை இல்லைன்னா இந்த நாட்டில் பெரிய இது நடந்துரும்னா கிடையாது. இருந்தால் கொன்னா செத்தான். மீதம் இருக்கிற 10 பேர் மேலே வந்து குண்டாசு வழக்கு பாயும் அப்படின்னு கமிஷனர் அருண் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 77 ரவுடிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க. முக்கியமான வழக்கில் சம்மந்தப்பட்ட 77 ரவுடிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து ஏதோ ஒரு அதிரடியான நடவடிக்கைகளை வந்துட்டு கமிஷனர் அருண் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, குற்றவாளிகளுக்கு என்ன லாங்குவேஜில் சொன்னால் புரியுமோ அந்த லாங்குவேஜில் வந்து இனிமேட்டு போலீஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கார் இல்லையா சார்? ரத்தோர் மேலே வந்துட்டு ஒரு அதிருப்தி இருந்தது, அருண் வந்த உடனே இவ்வளோ விஷயங்கள், அதுக்காக தான் அருணுக்கு வந்து இந்த கமிஷனர் பதவியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, இல்லை எல்லா அதிகாரிகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ரத்தோர் அந்த காலத்தில் ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்தவர் தான், பழைய பயிற்சி அது இதுன்னு பழைய இதில் அப்படியே இருப்பார். அவர் சும்மாவே வீட்டில் தூங்கிட்டு இருந்தால் கூட, காலைல டியூட்டிக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துட்டு இருந்தால் கூட அவர் டிஜிபி ஆயிடுவார். அந்த சீனியாரிட்டின்றது போலீஸில் அப்படி தான். நீங்கள் வந்து இன்னும் 4 என்கவுண்ட்ரு இது இப்போ பெரிய சாதனைகள்லாம் படைச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் உடனே உங்களை டிஜிபி ஆக்கிட முடியாது. அந்த காலகட்டம் வரணும், அந்த ஏஜ் லிமிட் வரணும், அந்த இத்தனை வருஷம் சர்வீஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் ஏடிஜிபி ஆக முடியும், டிஜிபி ஆக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பெரிய பரபரப்பான அதிகாரியாக இருந்ததுனால உடனே உங்களை டிஐஜியாக இருந்து ஏடிஜிபி ஆக்கிட மாட்டாங்க. இல்லை சீக்கிரமாக டக்குன்னு ப்ரொமோஷன் போட்டு தூக்க முடியாது. அந்த சீனியாரிட்டி பிரகாரம் அந்த
கேட்டகரி பிரகாரம் தான் வரும். ம். அந்த வகையில் ரத்தோர் அப்படியே மெல்ல மெல்ல ஊர்ந்து அப்படியே வந்திருப்பார். அதனால் அவர் செயல்பாடு இல்லாமல் இருந்தார் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. அருண் வந்து ஒரு பரபரப்பான ஆஃபீஸராக இருந்திருக்கார் ஆரம்பத்தில் இருந்து. சரி, அவரை தூக்கி போட்டு பார்க்கலான்னு போட்டிருக்காங்க. இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கு. பல ரவுடிகள் இப்போ சென்னையில் உள்ள ரவுடி A+ ரவுடி அப்புறம் தப்பி ஓடி தலைமுறை ஆகிட்டான். கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அதுக்காக அங்கேயே இருப்பானா, அங்கே போய் இருப்பான். அந்த ராணிப்பேட்டை மாவட்டம் பாடுறான், ஆந்திரா பாடுற, திருத்தணி பாடுற, இங்கிட்டு போய் அப்படியே செட்டில் ஆகி அங்கே இருப்பாங்க. ஏதோ ஒரு கிராமத்தில் வீடை பிடிச்சி அப்படியே ஆந்திராவுக்குள்ளே ஓடி போயிடுவாங்க போலீஸ் வந்தால். இப்படியே ஓட்டிகிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் திருப்பி சிட்டி வீக் ஆச்சுன்னா அங்கேருந்து வருவாங்க. அருண் இருக்க வரைக்கும் தீவிர நடவடிக்கை எடுத்துட்டனால ரவுடிசம் கொஞ்சம் குறையும். ஓகே சார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடில் ஈடுபட்ட அந்த 21 காவல்துறையினர் மேலே வந்துட்டு சிபிஐ விசாரணை நடத்தி ஒரு அறிக்கையை வந்து இப்போ கொடுத்த உடனே சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த அறிக்கையில் எங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கிச்சூடில் ஈடுபட்ட அந்த 21 காவல்துறையினருமே வந்து ஒரு தொழிலதிபருக்காக தான் வந்துட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதனால அவங்களுடைய அந்த சொத்து மதிப்புகளை எடுங்க, லஞ்சம் வாங்கி தான் அவங்க சொத்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு. அந்த தொழிலதிபர்னு சொல்லக்கூடிய அந்த ஒருவர் யார்? ஒருவர் யாருன்னு நம்ம எப்படி சொல்ல முடியுமா? ஒருவர் வச்சுக்க. அந்த தொழிலதிபர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண தொழிலதிபர் கிடையாது. சர்வதேச அளவில் வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்டது தான் வந்து இந்த ஸ்டெர்லைட். ஓகே. இந்த இது என்ன காப்பர் ப்ரொடக்ஷன் தடை செய்யப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து வர்ற கழிவுகள் வந்து மிகப்பெரிய கொடுமைகளை இழைக்கக்கூடியது. ஓசோனுக்கும் மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இதை பண்ணுறதுனால வளர்ந்த நாடுகளில் இதுக்கு தடை. ஃப்ரான்ஸில் இருக்காது, அமெரிக்காவில் இருக்காது, பிரிட்டனில் இருக்காது, இந்த தாமிர தொழிற்சாலை இருக்காது. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா சைனாவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. சைனாவில் வந்து என்ன அப்படின்னா, சைனா மிகப்பெரிய நிலப்பரப்பு. அவன் வந்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, சில அமௌண்ட்டை தேற்றி நல்லது செய்யணும் மக்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட சில பேர் தியாகம் பண்ணால் தான் கோடிக்கணக்கான ஆட்கள் நல்லா இருக்க முடியும் ஒரு நாட்டில். சில பேர்னாலும் போய் ராணுவ வீரராக இருந்து பாதுகாத்தா தான் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த கான்செப்டில் போவான் சைனா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலகம் முழுவதுமே காப்பருக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. கோடி கோடியாக கொட்டக்கூடிய தொழில், எந்த காம்படிஷன் இல்லாமல் கோடியாக கொட்டக்கூடிய ஒரு தொழில். கோடினா சும்மா 100 கோடி 50 கோடிலாம் இல்லை, ஆயிரக்கணக்கான கோடி. உங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ₹1 ஆகுதுன்னா உங்களுக்கு லாபம் எவ்வளோ? இப்போ தண்ணி வந்து வாட்டர் பாட்டிலுக்கு வந்து 1 லிட்டர் பாட்டில் தயாரிக்கிறதுக்கு பாட்டிலோடு சேர்த்து ₹4.50 வரும். அதில் ₹3.50 பாட்டில் காஸ்ட்டு. தண்ணியோட காஸ்ட்டு ₹1 கூட கிடையாது. ஆனால் அது எவ்வளோக்கு விற்கிறான்? ₹20 விற்கிறான். அதே மாதிரி ₹1 செலவு பண்ணி தண்ணியை ₹20 விற்கிறான் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி வந்து எப்படின்னா, காப்பர் இண்டஸ்ட்ரியில் ₹1 செலவு பண்ணிங்கன்னா ₹100 கிடைக்கும். 100 மடங்கு லாபம். 1000 கோடிக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா 1,00,000 கோடி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கணக்கு இருந்துச்சுங்க. இப்போ 100 கோடிக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா 1000 கோடி உங்களுக்கு டர்ன் ஓவர் லாபம் கிடைக்கும். அதில் சம்பளத்தை வாரி வழங்கி இன்னொரு 100 கோடி செலவு பண்ணிங்கன்னா எவ்வளோ லாபம் கிடைக்கும் பாருங்க. 200 கோடி செலவு பண்ணி 1000 கோடி லாபம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் இந்த உலகத்திலே கிடையாதுன்ற மாதிரி அவ்வளோ லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். அதை தான் இந்த வேதாந்தா ஆரம்பிக்கிறான். இவங்க யார் அப்படின்னா, இவங்களோட புண்பலத்தில் அவர்கள் வந்து ஒரு கிராஸ் பெல்ட் வச்சிங்களேன். அவங்களுக்கு பயங்கர செல்வாக்கு இருக்குது. அதிகாரிகள் மட்டத்துலேயும் சரி, டெல்லி மட்டத்துலேயும் சரி. ஏன்னா தடை செய்யப்பட்ட உலகம் பூரா வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்டதை கொண்டு வந்து இங்கே ஆரம்பிக்கிறான். இங்கே உள்ள எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாமூல் போயிட்டு தான் இருந்திருக்கு. லோக்கல் எம்பியிலேருந்து எம்எல்ஏலேருந்து ஸ்டேஷன்லேருந்து தரம் பிரித்து காசு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கூமுட்டைகள் அவ்வளோ தெரியாது, இதில் எவ்வளோ கொள்ளையடிக்கிறான்னு தெரில. லோக்கல் எம்எல்ஏக்கு சும்மா மாதத்துக்கு ஒரு 2 லட்சம் செலவு கொடுத்தா அவனுக்கு சந்தோஷம் தானே. இப்போ எலெக்ஷன் டைமில் ஒரு 25 லட்ச ரூபா டொனேஷனாக பெரிய பார்ட்டிங்க, மாதம் கட்டிங் கரெக்டாக வந்துடுது. ஆனால் இவனுக்கு தெரியாது அவன் சம்பாதிக்கிற 1000 கோடி தெரியாமல் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எதிர்த்து வைகோ போன்றவர்கள்லாம் வழக்கு தொடர்ந்து போராட்டம் பண்ணி அவனுக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி கொடுத்தோன்னே எல்லாத்துக்கும் வளைச்சி காசு தராங்க. எவன் மிரட்டுறானோ, பத்திரிக்காரன்லேருந்து பத்திரிகைகளுக்கு விளம்பரத்துலேருந்து எல்லாத்துக்கும் மானாங்கானியாக இறச்சி விட்றான். மானாங்கானியாக இறச்சி விட்டால் கூட இன்னொரு 100 கோடி ரூபான்றதே பெருசு அவனுக்கு. அது போக இன்னும் 1000 கோடி லாபத்தில் 100 கோடி செலவில் ப்ரொடக்ஷனு, 100 கோடி மாமூல் போட்டால் கூட இன்னும் 800 கோடி அவனுக்கு லாபம் வரும்.
ஸோ அப்படி காசு அள்ளி இறைகிறான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு, நீதித்துறையில் உட்பட. நான் நீதிபதினு சொல்ல முடியாது, நீதித்துறை உட்படனா வழக்கறிஞர்னு வச்சுங்களேன். ஸோ காசை அள்ளி எறிகிறான், ஆட்சியில் இருப்பவர்கள் எறிகிறான். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு மாமனிதன் தான் இங்கே ஆட்சி பண்ணுறாரு. அப்போ அவரை எப்படி கவனிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துங்க. அவரோட ஆட்சியில் அதனால தான் அவர் சொல்கிறாரு, கடுப்பாயிடுறாங்க, நீதிமன்ற டார்ச்சர், அங்கே போராட்டம், மக்கள் போராட்டம், கலெக்டர் ஆஃபீஸ் முட்டுக்கிட்டாங்கன்னா இவங்க என்னடா ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் வந்து மூட சொல்லிடுச்சு. அப்போ நம்ம தொழிலே மண்ணை போட்டாங்கடா. இது காரணம் வந்து இந்த 20-25 பேர் தான். இவங்களை வந்து விடவே கூடாது, நம்ம தொழில் போனாலும் பரவாயில்ல, கம்பெனியை மூட சொல்லிட்டான், இனி திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு காசு அமௌண்ட்டை மேலேருந்து டாப்லேருந்து கீழே வரைக்கும் காசு அடிச்சு விட்டு ஒரு 20-25 பேரை போடுங்க, நம்ம வாழ்க்கையை கெடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வெறியில் போட்டது தான் போலீஸை வச்சு. அடியாளை பயன்படுத்துகிற மாதிரி போலீஸை வச்சு ஷார்ப்பாக. நீங்கள் வந்து துப்பாக்கி சூடு எப்படி நடக்கணும், நாங்கள் இத்தனை வருஷமாக பத்திரிகையில் 30 வருஷத்துக்கு மேலே இருக்கோம். துப்பாக்கி சூடுனா முதல்ல அந்த கட்ட துப்பாக்கி வச்சு வானத்தில் சுடுவாங்க, இட்டமால். அப்போ மக்கள் ஓடி போயிடுவான். அடுத்து கண்ணீர் போய் கொண்டு வீசுவான். அதுக்கப்புறம் தான் அவர்கள் பெரிய ஆயுதத்தை தாங்கிட்டு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வர்றான்னா தான் துப்பாக்கி சூடு நடக்கும். அதுவும் காலை நோக்கி தான் சுடணும். இந்த மாதிரி வண்டியில் மேலே ஏறி சைலன்சரை இந்த வச்சு என்ன சைலன்ஸ் கன்னை வச்சு ஷார்ப்பாக ஷூட் பண்ணுறதெல்லாம் வந்து AK-47 வச்சு சிங்கிள் புல்லட்டாக ஷூட் பண்ணுறதெல்லாம் வந்து கேள்விப்பட்டதில் பார்த்தது. ஸோ எல்லாமே பிளான்டு மர்டர். இது எல்லாமே அந்த ஓனருக்காக அவன் வந்து முடிக்க சொன்னதுக்காக. இதை வந்து எடப்பாடியிலேருந்து இதுக்கு பங்கு இருக்குது. ஆனால் அவரே அதுக்கப்புறமா வந்து பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னோன்னா எடப்பாடியோட இது இல்லாமல் இதை செய்திருக்க முடியாது. ஏன்னா போலீஸ் அவர் கையில் தான் இருக்குது. அப்போ எடப்பாடிகிட்ட ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சேர வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான் இதை பண்ணியிருக்காங்கன்றது 100க்கு 100 உண்மை. ஸோ அதனால் நீதிமன்றம் சிபிஐன்றது ஒரு டுபாக்கூர் தான். அது வந்து ஏவலால் தானே மத்திய அரசோட சப்போர்ட்டில் தான் இந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்குது. அது பிஜேபி ஆட்சிக்கு வந்தவொடனே இன்னும் அவங்களுக்கு வசதியாக போச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் தான் ஆரம்பித்தாங்க, அது வேறு விஷயம். பிஜேபி வந்தவொடனே இன்னும் அவங்க மனவாடு ஒன்றோட ஒன்று வந்துட்டாங்க. இப்போ பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த கம்பெனி இங்கே மூடினோடனே இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கழட்டி கொண்டு போய் எங்கே மாட்டுறாங்கன்னா அந்தமானில் போய் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ஏன் குஜராத்தில் ஆரம்பிக்க வேண்டியதானே, நல்ல லாபம் வர்ற கம்பெனி தானே. குஜராத்தில் இடம் கொடுங்க. அதானிக்கு ₹1 கொடுத்தீங்கல்ல ஸ்கொயர் ஃபீட்டு, குஜராத்தில் பிரைம் மினிஸ்டர் தொகுதி தானே, அங்கே போய் இந்த காப்பர் இதை ஆரம்பிங்க. கேன்சர் வந்து செத்துருவோன்ற பயம் இருக்குல்ல. அப்போ வந்து மித்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உனக்கு வந்தால் ரத்தமா அப்படின்ற மாதிரி தான் இந்த கேடு கெட்ட அரசாங்கம் இது பண்ணி இப்போ வந்து நீதிமன்றம் அதை கண்டிச்சிருக்கு. இதில் வந்து இருக்கிற ஆள் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நீ வந்து இப்போ சிபிஐ விசாரணைன்ற பேரில் ஏமாற்றி ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுத்து அவனும் காசை வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தான் நீதிமன்றம் இப்போ கேள்வி கேட்டிருக்கு. ஓகே, இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் அது தெளிவாக நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒன்றும் உண்மையெல்லாம் வெளியிலே வராது. ஆசை வேணால் பணம் இருக்கவே எதை வேணாலும் இந்தியாவில் சாதிக்க முடியுன்றது அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவான். கவர் பண்ணி இந்த வழக்கு எழுதிட்டே போகும். இது என்னாச்சு, போபால் விஷவாயு, அவனை தப்பிக்க விட்டாங்க. காங்கிரஸ் பீரியட் தான். பெரிய மல்டி மில்லியனர் அமெரிக்கன் கம்பெனி, அவனை வந்து விஷவாயு கசிஞ்சவொடனே அந்த இவனை தப்பிக்க விட்டாங்க. தப்பிக்க விட்டு வழக்கு 30 வருஷம் நடந்து பாதிக்கப்பட்டவனும் செத்து போயிட்டான், அவனோட வாரிசுகளும் செத்து போனதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு வந்து பண்ணலையா, அதே தான். ஆனால் இருக்கிறவன் அந்த கேஸ் அப்படியே மூடிட்டு போயிடுவாங்க. முகமது சார், இன்னைக்கு நேர்காணலை கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.